சந்திரகுப்தனுக்கு தான் கடத்தப்பட்ட விஷயம் தெரிந்த பின்னாலும் அவன் தன்னை காப்பாற்றாமல் ஆச்சாரிய சாணக்கியரை காப்பாற்ற சென்று இருந்ததால் நந்தினி அவன் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்தாள். மேலும் மணிகேதுவும் தன் தவறை உணர்ந்து நந்தினியை அங்கிருந்து செல்லும்படி கூற, அவளோ அவனை கோபமாய் பார்த்து, நீ என்னை கொல்லுவதற்காகத்தானே இங்கே அழைத்து வந்திருந்தாய்? இப்பொழுதே என்னை வந்து கொன்றுவிடு. எனக்கு இனிமேலும் உயிர் வாழ்வதற்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது என்று கூற, அவளது பேச்சை கேட்டு மணிகேதுவிற்கே சிறிது வருத்தமாயிருந்தது. எனவே அவன் மெல்லிய குரலில், நான் செய்தது மிகப்பெரிய தவறுதான் நந்தினி. ஆனால் நான் எவ்வாறு தன்மையாவை பிரிந்து மிகுந்த துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதை சந்திரகுப்தனும் அனுபவிக்க கூடாது. நீ மறுபடியும் அவனிடம் சென்றுவிடு என்று கூற, அதை இடைவெட்டிய நந்தினியோ, இல்லை, என்னால் திரும்பிச் செல்ல முடியாது. நீ என்னை கொன்றுவிடு. எனக்கு வாழ்வதற்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது என்று ஆத்திரமாக கூற, மணிகேதுவோ சற்று கடுமையான குரலில், முட்டாள்தனமாய் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதே நந்தினி. நீ இங்கிருந்து மகத நாட்டிற்கு திரும்பிவிடு என்று திட்டினான். நந்தினி கண்ணீரோடு அதை மறுத்து, இல்லை, நீங்கள் தன்மையாவை தேடிச் செல்லுங்கள். நான் சந்திரகுப்தன் நேரடியாக இந்த இடத்திற்கு வரும் வரை கந்தக காட்டிலிருந்து திரும்பப் போவது கிடையாது. இது எனக்கும் அவனுக்கும் இடையே இருக்கும் காதலில் நடக்கும் போராட்டம். இதன் முடிவு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை நான் நேரடியாக பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் இந்த இடத்திலிருந்து சென்று விடுங்கள் என்று உறுதியாக கூறினாள். இன்னொரு புறம் மகத நாட்டின் வடக்கு எல்லையில் ஆச்சாரிய சாணக்கியரும் சந்திரகுப்தனும் நின்று கொண்டிருக்க, அவர்கள் எதிரே இருந்த குறுநாட்டு மன்னர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆச்சாரிய சாணக்கியர் அங்கிருந்த மன்னர்களை பார்த்து, இப்பொழுது நாடுகளை ஒன்றிணைப்பது பற்றி நாம் பெரிதாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். உங்கள் நாடுகளில் நடைபெறும் வியாபாரம் மற்றும் வர்த்தகங்களை எப்பொழுதும் போல் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் எதிர்காலத்தில் நமது பாரதம் ஒன்றாக இணைந்த பின்பு பொருளாதார ரீதியான சட்டங்களையும் முடிவுகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் அதிகமாக கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நமது படைகளை ஒன்றிணைப்பது பற்றித்தான். எப்பொழுதே உங்களது படைகளை எல்லாம் மகத நாட்டின் படையோடு இணைத்து விடுங்கள். அதை வழிநடத்தி செல்வதற்காக அனைத்து நாடுகளிலிருந்தும் தளபதிகளை தேர்ந்தெடுத்து நாம் ஒரு மாபெரும் படையை உருவாக்கி வந்து கொண்டிருக்கும் மாமன்னர் அலெக்சாண்டரின் படையை எதிர்க்க தயாராகி விடுவோம். இந்த படைகளை எல்லாம் சந்திரகுப்தன் வழி நடத்தி செல்லட்டும். சந்திரகுப்தனின் ஆலோசனைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு தளபதியும் தங்களது படையை பார்த்துக் கொள்ளட்டும். மேலும் நாம் இன்றே தயாராக தொடங்கினால்தான் மாமன்னர் அலெக்சாண்டர் இங்கே வரும்பொழுது நாம் அவர்களை எதிர்ப்பதற்கு உறுதியாகவும் ஆயத்தமாகவும் இருப்போம். நமது ஒன்றிணைந்த பெரிய படையை எதிர்த்து வெல்வது அவ்வளவு சுலபம் அல்ல என்பது மாமன்னர் அலெக்சாண்டருக்கு அதன் பிறகு புரியட்டும் என்று கூற, அவரது திட்டத்தை கேட்டு அனைத்து மன்னர்களுக்கும் திருப்தியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிகவும் நிம்மதியாக இருந்தது. முன்பு போல் தாங்கள் கார்மேக வளவனின் பேச்சை கேட்டிருந்தால் தங்களது மொத்த நாட்டையும் மன்னர் ஹம்பியின் கைகளில் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது தங்களது படைகளை மட்டுமே ஆச்சாரியர் ஒன்றிணைக்கும்படி கூறுவதால் அவர்கள் அதற்கு மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டிருக்க, அதில் ஒரே ஒரு மன்னருக்கு சிறிய சந்தேகம் இருந்தது. எனவே அவர் ஆச்சாரிய சாணக்கியரை நோக்கி, ஆனால் ஆச்சாரியரே, நாம் நம்முடைய படைகளை எல்லாம் எந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப் போகிறோம் என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியருக்கு அவர்களது சந்தேகம் புரிந்தது. எனவே அவர் மிகவும் தெளிவாக, நீங்கள் எண்ணுவது சரிதான். மாமன்னர் அலெக்சாண்டர் காந்தார நாட்டிற்குள் நுழைந்து விட்டால் அவர் எந்த ஒரு தடையும் இல்லாது காந்தார நாட்டை தாண்டி உள்ளே வந்து விடுவார். இருப்பினும் நம்மால் காந்தார நாட்டு எல்லைக்கு சென்றும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. எனவே நாம் மற்றொரு வழியை தான் கையாள வேண்டும். நாம் நம்முடைய படைகளை காந்தார நாட்டின் எல்லையில் நிறுத்தி வைக்கப் போவது கிடையாது. மாறாக அதற்கு மிக அருகே இருக்கும் மன்னர் போரஸிற்கு உதவி செய்ய தயாராக இருக்க வேண்டும். மாமன்னர் அலெக்சாண்டர் காந்தார நாட்டை கடந்து வந்த பின்னால் அவரை முதலில் எதிர்கொள்ளப் போவது மன்னர் போரஸ் தான். மேலும் நாம் வந்து கொண்டிருக்கும் மாமன்னர் அலெக்சாண்டரின் படைகளை சிந்து நதியின் ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தாவிட்டால் பின்பு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க வேண்டியது இருக்கும். நாம் அவர்களுக்கு முன்னதாக செயல்பட்டு தடுத்து விட்டால் அவர்களால் சிந்து நாட்டை தாண்டி நமது பாரதத்திற்குள் வரவும் முடியாது என்று கூற, இப்பொழுது ஆச்சாரிய சாணக்கியரின் எண்ணம் அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. இதனால் அவர்கள் மனதில் இருந்த குழப்பங்களும் நீங்கிவிட இனி என்ன செய்வது என்று ஒரு உறுதியான முடிவுக்கு வந்திருந்தார்கள். ஆச்சாரிய சாணக்கியர் அவர்களை பார்த்து, இப்பொழுது உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் ஒரு விடை கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இனி நாம் நேரத்தை தாமதம் செய்ய வேண்டாம். நீங்கள் அனைவரும் உங்களுடைய படைகளை அழைத்துக் கொண்டு மகத நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் அணிவகுப்பை நோக்கிச் செல்லுங்கள். இன்று சந்திரகுப்தன் தான் அந்த அணிவகுப்பை வழி நடத்தி செல்ல போகிறான். அந்த அணிவகுப்பில் உங்களுடைய படைகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம்.
என்று கூற அதை அனைத்து மன்னர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உடனடியாக தங்களது தளபதிகளுக்கும் ஆணையிடத் தொடங்க ஆச்சாரிய சாணக்கியர் சந்திரகுப்தனை கவனித்தார். அவன் நீண்ட நேரமாக மிகவும் மௌனமாக அங்கே நின்று கொண்டிருந்தான். அவனது முகத்தை பார்த்தபொழுதே ஆச்சாரிய சாணக்கியருக்கு அவன் மற்ற மன்னர்களுடன் பேசியதை கவனித்தானா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. ஆனால் அப்படி இருந்தும் அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை ஆச்சாரிய சாணக்கியரால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அவர் சற்று உறுதியான குரலில் அவனை பார்த்து, சந்திரகுப்தா என்று அழைக்க, சந்திரகுப்தன் தூக்கத்திலிருந்து விழித்தவனைப் போல் திடுக்கிட்டு தன்னுடைய ஆச்சாரியரை கவனித்தான். கூறுங்கள் ஆச்சாரியரே என்றவன் கேட்க, அவர் அவனை நோக்கி, நீ இப்பொழுதே இந்த மன்னர்களையும் அவர்களது படைகளையும் அழைத்துக் கொண்டு மகத நாட்டை நோக்கிச் செல். அங்கு சென்ற பின்பு எந்த ஒரு தடையும் இல்லாது நாம் ஏற்கனவே முடிவு செய்தபடி அணிவகுப்பை மிகவும் சிறப்பாக வழி நடத்திச் செல். உன்னுடைய இந்த அணிவகுப்பை பார்த்த பின்பு மக்களின் மனதிற்குள் உன்மீது மேலும் நம்பிக்கை உருவாகட்டும். உனது முடிசூடும் விழாவின் கடைசி நாளை எந்த மக்களும் அவ்வளவு எளிதாக மறந்துவிடக்கூடாது. இனி மகத நாட்டிற்கு நீ ஒரு சிறந்த மன்னனாக இருப்பாய் என்பதை இந்த அணிவகுப்பின் மூலம் நீ தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூற, அதற்கு சந்திரகுப்தனோ சிறிது குழப்பமான குரலில், ஆனால் நீங்கள் என்னுடன் வரப்போவது கிடையாது ஆச்சாரியரே என்று கேட்க, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியர் மறுத்துவிட்டார். இல்லை சந்திரகுப்தா, நான் உன்னோடு மகத நாட்டிற்கு திரும்ப போவது கிடையாது என்று கூற, சந்திரகுப்தன் குழப்பமாய், அப்படியென்றால் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியர், நான் நேரடியாக கந்தக காட்டிற்கு சில பழங்குடியின வீரர்களை அழைத்துக் கொண்டு செல்லப் போகிறேன். இளவரசி நந்தினி இப்பொழுது ஆபத்தில் இருப்பது என்னுடைய கவனமின்மையால் தான். என்னை கார்மேக வளவன் ஆபத்தில் சிக்க வைக்கப் போகிறான் என்பது எனக்கு முன்பே தெரிந்தாலும் அவனால் இளவரசி நந்தினிக்கு பிரச்சனை வரும் என்பதை நான் சிறிதும் யோசனை செய்து பார்க்கவில்லை. எனவே நான் இப்பொழுது எனது தவறை சரி செய்யப் போகிறேன் என்று கூற, இதை கேட்ட சந்திரகுப்தனோ மிகவும் விரக்தியான குரலில், நீங்கள் அங்கு செல்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை ஆச்சாரியரே. நிச்சயமாக அந்த மணிக்கேது என் நந்தினியை கொன்று இருப்பான் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியர் அதை மறுத்து, அவ்வாறு நடந்திருந்தால் என்னால் என்னை சிறிதும் மன்னித்துக் கொள்ள முடியாது சந்திரகுப்தா. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, நான் உடனடியாக கந்தக காட்டிற்கு செல்லப் போகிறேன். நீ மறுபடியும் மகத நாட்டிற்கு திரும்பிவிடு என்று கூறிவிட்டு பழங்குடியின வீரர்களை அழைத்துக் கொண்டு கந்தக காட்டிற்கு அவர் உடனடியாக கிளம்பிவிட்டார். அதை சில நிமிடங்கள் நின்று சந்திரகுப்தன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாலும் வேறு வழியில்லாது அங்கிருந்த மற்ற மன்னர்களையும் அவர்களது படைகளையும் அழைத்துக் கொண்டு மகத நாட்டை நோக்கி செல்லத் தொடங்கிவிட்டான். இங்கே மகத நாட்டில் இருந்த திடலில் சந்திரகுப்தனை போலவே இருந்த செந்தூரன் அணிவகுப்பை வழிநடத்தி சென்று கொண்டிருக்க, அங்கிருந்த மக்கள் எல்லாம் சந்திரகுப்தனை வாழ்த்துவதற்கு ஒரு நிமிடமும் இடைவெளி தரவில்லை. அவர்கள் தொடர்ந்து, மன்னர் சந்திரகுப்தன் வாழ்க, சந்திரகுப்தன் வாழ்க என்று முழங்கிக் கொண்டே இருக்க, செந்தூரன் அதையெல்லாம் பார்த்தபடி மிகவும் நேர்த்தியாக அந்த அணிவகுப்பை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தான். அவனது மனதிற்குள் இப்பொழுது வரை பிற கவலைகள் இருந்தாலும் தங்களுடைய இந்த பிரச்சனையை பயன்படுத்திக் கொண்டு ஆமாத்தியர் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது என்று அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்க, அந்த அணிவகுப்பு மிகவும் விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது. அணிவகுப்பின் ஆரம்பத்தில் வீரர்கள் வரிசையாய் நடந்து கொண்டிருக்க, அவர்களுக்கு பின்னால் குதிரையில் இருந்த வீரர்கள் சென்றார்கள். அதற்கு பின்னால் நடுநாயகமாக செந்தூரன் இருந்த அலங்கரிக்கப்பட்ட யானை சென்று கொண்டிருக்க, மறுபடியும் அவனுக்கு பின்னால் குதிரை படைகளும் அதற்கு பின்னால் சாதாரண வீரர்களும் யானை படையும் வந்து கொண்டிருந்தது. இதனால் மக்களுக்கு மத்தியில் இருந்த உற்சாகம் மேலும் அதிகமாகியது. தங்களை காப்பாற்ற வந்துவிட்ட இரட்சகனாகவே அவர்கள் சந்திரகுப்தனை பார்த்துக் கொண்டிருக்க, யானையின் மீது இருந்த செந்தூரனோ மக்களை பார்த்து சந்திரகுப்தனைப் போலவே கையை அசைத்தபடி வந்து கொண்டிருந்தான். மேலும் அவர்களை சுற்றி முரசு ஒலிக்கும் சத்தம் மிகவும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்க, கூடவே மக்களின் ஆரவாரமும் அதிகமாக இருந்தது. இந்த சத்தங்கள் எல்லாம் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருந்ததால் திடீரென்று செந்தூரன் அமர்ந்து சென்று கொண்டிருந்த யானை சத்தமாக பிளிரத் தொடங்க, செந்தூரன் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்து போய்விட்டான். ஆனால் அருகே இருந்த யானை பாகன் இதை கவனித்து உடனடியாய் தன்னுடைய அங்குசத்தை வைத்து யானையை கட்டுப்படுத்த முயல, அதை சிறிது தூரத்திற்கு முன்னால் குதிரை படையை வழிநடத்தி சென்று கொண்டிருந்த சம்புநாதரும் கவனித்து விட்டார். அவர் சுதாரித்து அடுத்த முடிவு எடுப்பதற்குள் மறுபடியும் செந்தூரன் அமர்ந்திருந்த யானை சத்தமாக பிளிரியது. இதை கேட்டு மக்கள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாலும் நடந்து கொண்டிருக்கும் அணிவகுப்பின் ஒரு பகுதியாக அதையும் எண்ணிக்கொண்டு மேலும் உற்சாகமாய் சந்திரகுப்தனை வாழ்த்தத் தொடங்க, அதை தொடர்ந்து முரசின் சத்தமும் அதிகரிக்கத் தொடங்கியது.
இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு இப்பொழுது குதிரைகளும் தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி கால்களை வானத்தில் உயர்த்தியபடி பயங்கரமாய் கணக்கத் தொடங்க அவற்றில் அமர்ந்திருந்த சில வீரர்கள் தடுமாறி கீழே விழத் தொடங்கினார்கள். சம்புநாதருக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது உடனடியாக புரிந்து போக அவர் அவசரமாய், முரசு கொட்டுவதை நிறுத்துங்கள், சத்தத்தை நிறுத்துங்கள், இல்லையென்றால் யானைகளும் குதிரைகளும் பயந்து மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்திவிடும் என்று கூற, அப்பொழுது சத்தம் அதிகமாக இருந்ததால் சம்புநாதர் கூறியது யாருடைய செவிகளிலும் விழவில்லை. இதனால் முரசின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க குதிரைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து மிகவும் கோபமாக நடந்து கொள்ளத் தொடங்கின. அவை கோபத்தில் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்க இதை பார்த்த குடிமக்கள் எல்லாம் மிகவும் பயந்து போய்விட்டார்கள். அணிவகுப்பில் வந்து கொண்டிருந்த யானைகளும் கூட பிளிரியபடி அங்குமிங்கும் கட்டுப்பாட்டை இழந்து செல்லத் தொடங்க அதன் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த சில யானை பாகன்களை மிதித்தே கொன்றுவிட்டன. இதை கண்ட குடிமக்கள் மேலும் பயந்து போய் பயங்கரமாய் கத்தத் தொடங்கிவிட நிறைய குதிரைகள் குடிமக்களை நோக்கி ஓடத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து 4-5 யானைகளும் கூட குடிமக்களை நோக்கி வேகமாக செல்லத் தொடங்க அங்கு நடந்து கொண்டிருந்த அணிவகுப்பு மிகப்பெரிய கலவரமாக மாறத் தொடங்கியது. மேலும் செந்தூரன் அமர்ந்து சென்று கொண்டிருந்த யானைதான் முற்றிலும் தன் கட்டுப்பாட்டை இழந்திருக்க அது ஏற்கனவே தனக்கு அருகே வந்த யானை பாகனை கொன்றுவிட்டது. இப்பொழுது தனக்கு மேலே இருந்த செந்தூரனையும் அது கீழே தள்ள முயற்சித்துக் கொண்டிருக்க செந்தூரன் மிகவும் பயந்து போய்விட்டான். அவனால் அந்த யானையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. எனவே அவன் பயத்தோடு பார்த்து கொண்டிருக்க அந்த திடலில் உருவாகி இருந்த கலவரத்தை பார்த்தபடி மகத நாட்டின் அரண்மனையில் இருந்த ஆமாத்தியரோ மிகவும் உற்சாகமாக சிரிக்கத் தொடங்கினார். இதோ என்னுடைய விளையாட்டு தொடங்கிவிட்டது என்றவர் கூறிக்கொள்ள கலவரத்தின் நடுவே மாட்டியிருந்த குடிமக்கள் பயத்தில் அவர்கள் ஒரு புறத்தில் ஓடத் தொடங்கினார்கள். சம்புநாதர் நடந்து கொண்டிருக்கும் அசம்பாவிதத்தை பார்த்து சிறிது பயந்து போனாலும் அவர் உடனடியாய் அங்கிருந்த மிருகங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீரர்களை பார்த்து ஆணையிடத் தொடங்கினார். குதிரைகளின் மீதும் யானைகளின் மீதும் ஆயுதங்களை பயன்படுத்துங்கள். நாம் எப்படியாவது முதலில் இவைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இவை மாபெரும் சேதத்தை ஏற்படுத்திவிடும். உடனடியாக செல்லுங்கள் என்று கூற அதை கேட்டு வீரர்களும் தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாய் இந்த தாக்குதலால் மேலும் கோபமடைந்த யானைகள் பயங்கரமாய் பிளிரிக்கொண்டு வேகமாய் எதிரே இருந்த வீரர்களை நோக்கி ஓடி வரத் தொடங்கின. இதை சிறிதும் எதிர்பாராத சம்புநாதர் மிகவும் சத்தமான குரலில் தன்னிடம் இருந்த மற்ற வீரர்களை பார்த்து, இனி தாமதிக்க வேண்டாம், இந்த யானைகளை எல்லாம் இப்பொழுதே கொன்றுவிடுங்கள். இவை தப்பித்தால் நம்முடைய குடிமக்களை எல்லாம் கொன்றுவிடும் என்று கூற இதனால் வீரர்களும் தங்களது பயத்தை விடுத்து பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி எதிரே இருந்த யானைகளை தாக்கத் தொடங்கினார்கள். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரே ஒரு தளபதி மட்டும் தன்னுடைய வீரர்களுக்கு சமிக்ஞை கொடுக்க அவர்கள் எல்லாம் பயத்தில் அந்த யானைகளை தாக்குவது போல் பாவனை செய்து கொண்டு சம்புநாதரின் வீரர்களை எல்லாம் தாக்கத் தொடங்கினார்கள். மேலும் அந்த தளபதி ஆமாத்தியருக்கு சாதகமாக இருந்ததால் அவர் ஆமாத்தியர் போட்டுக் கொடுத்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஆமாத்தியர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவரது அருகே இருந்த மற்ற அமைச்சர்களும் கூட நடந்து கொண்டிருக்கும் இந்த கலவரத்தை பார்த்து தங்களுக்குள் பேசி சிரித்துக் கொண்டிருக்க ஆமாத்தியரோ யானையின் மீது அமர்ந்திருந்த செந்தூரனின் மீதுதான் இருந்தது. ஆமாத்தியருக்கு அப்பொழுது வரை அந்த யானையின் மீது இருப்பது செந்தூரன் என்று தெரியாது. நிச்சயமாக சந்திரகுப்தன் தான் அதில் அமர்ந்திருக்கிறான் என்றவர் எண்ணிக்கொண்டிருக்க செந்தூரனோ அந்த யானையிடமிருந்து தப்பிப்பதற்கு மிகவும் போராடி கொண்டிருந்தான். அந்த யானை அவனை எப்படியாவது கீழே தள்ளி மிதித்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்க செந்தூரனுக்கு அதனிடமிருந்து பாதுகாப்பாக எப்படி தப்பிப்பது என்று தெரியவில்லை. இதை கவனித்த ஆமாத்தியரோ சிறிது எரிச்சலாய், இந்த யானை சந்திரகுப்தனை தன்னுடைய கால்களுக்கு கீழே வைத்து நசுக்கிக் கொள்ளும் காட்சிக்காகத்தான் நான் இவ்வளவு ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சந்திரகுப்தன் இறந்துவிட்டால் பின்பு மகத நாட்டின் மொத்த படையையும் ஒரே நொடியில் நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டு விடுவேன். மன்னர் இல்லாத அவர்களால் எப்படி நம்மை தனியாக சமாளிக்க முடியும்? எனவே இந்த ஆமாத்தியனுக்கு முன்பு அவர்களே மண்டியிட்டு விடுவார்கள். இந்த நேரம் நம்முடைய ஒற்றனும் மகத நாட்டின் வடக்கு எல்லையை அடைந்திருப்பான். அங்கிருக்கும் என்னுடைய நண்பர்களான மன்னர்கள் தங்களது படைகளை அழைத்துக் கொண்டு மகத நாட்டை நோக்கி வரத் தொடங்கி இருப்பார்கள். இனிமேல்தான் நாம் எதிர்பார்த்தபடி அனைத்தும் மாறப்போகிறது என்று கூற அதை கேட்ட ஒரு அமைச்சர் யோசனையாய், ஆனால் ஆமாத்தியரே, நாம் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று விட்டாலும் மகத நாட்டின் அரியணையில் அமரப்போவது யார்? ஏனென்றால் இப்பொழுது இளவரசி நந்தினி இங்கே இல்லையே, பின்பு யார் அரியணையில் அமர்ந்து ஆட்சியை கைப்பற்றுவது?
என்று கேட்க அதை ஒப்புக்கொள்வதை போல் இன்னொரு அமைச்சரும், இந்த சந்திரகுப்தனும் இளவரசி நந்தினியும் தான் முன்பு அரண்மனையிலிருந்து காணாமல் போய்விட்டார்கள். இப்பொழுது சந்திரகுப்தன் திரும்பி வந்தாலும் இப்பொழுது வரை இளவரசி நந்தினி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லையே என்று கேட்க அதற்கு ஆமாத்தியர் சிறிது யோசனை செய்தபடி, இந்த சந்திரகுப்தன் தான் நாம் இளவரசி நந்தினியை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடக்கூடாது என்று பயந்து அவரை எங்கேனும் மறைத்து வைத்து விட்டு வந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. சந்திரகுப்தன் இறந்து போய்விட்டால் இளவரசி நந்தினி மறைந்திருந்து என்ன செய்ய போகிறார்? அவர் வேறு வழியில்லாமல் தானாகவே நம்மிடம் வந்து தன் தந்தையின் ஆட்சியை கையில் எடுத்துக் கொள்வார். அப்பொழுதேனும் அவருக்கு எது சரி எது தவறு என்று புரியட்டும் என்று கூற இதை ஒப்புக்கொண்ட ஒரு அமைச்சர், இருப்பினும் சாணக்கியரை என்ன செய்வது ஆமாத்தியரே? அவர் உயிரோடு இருந்தால் நமக்கு பிரச்சனை தானே என்று கேட்க அதை கேட்டு சிரித்த ஆமாத்தியர், இப்பொழுது அந்த கார்மேக வளவன் தன்னுடைய திட்டப்படி சாணக்கியரை கண்டிப்பாக கொன்று இருப்பான். எனவே இந்த உலகத்தில் இப்பொழுது சாணக்கியர் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தாலும் நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? மகத நாட்டின் ஆட்சி மறுபடியும் நமது கைக்கு வந்துவிட்டால் அதை யாராலும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. ஆனால் என்னுடைய எண்ணமெல்லாம் அந்த சாணக்கியர் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் அவர் என்னை தேவையில்லாது குறைத்து எடை போட்டு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து விட்டார். எனவே இந்த ஆமாத்தியரின் தந்திரத்தை அவர் நேரடியாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னை இந்த உலகில் இருக்கும் யாராலும் வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு சிறிதேனும் புரியும் என்று கூறிக்கொண்டிருந்த ஆமாத்தியர் திடீரென்று தான் பேசுவதை நிறுத்தி எதிரே நடந்து கொண்டிருந்த காட்சியை மிகவும் உற்சாகமாக கவனித்தார். அப்பொழுது செந்தூரன் அமர்ந்திருந்த யானை அவனை மிக கோபமாக கீழே தள்ளியிருக்க இதை பார்த்து ஆமாத்தியருக்கு உற்சாகம் கூடியது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் மிகவும் ஆவலாக பார்க்கத் தொடங்கினார். இன்னொரு புறம் செந்தூரனுக்கு முன்பு மரணம் நின்று கொண்டிருந்தது. அவனும் அந்த யானையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துவிட்டான். ஆனால் அதுவோ அவனை ஒரேடியாக கீழே தள்ளிவிட்டது. கீழே விழுந்த செந்தூரன் சில வினாடிகளில் சுதாரித்து மறுபடியும் எழுந்து நின்று விட்டாலும் அவனை சுற்றி நிறைய வீரர்கள் சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் எல்லாம் ஆமாத்தியரின் வீரர்கள்தான். பாதி வீரர்கள் செந்தூரனை சூழ்ந்து கொள்ள, இன்னும் சில வீரர்களோ அப்பொழுதும் சம்புநாதருடைய வீரர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆமாத்தியரின் வீரர்கள் செந்தூரனை சந்திரகுப்தன் என்று எண்ணிக்கொண்டு அவனை தாக்குவதற்கு இதுதான் சரியான நேரம் என உடனடியாய் தாக்குதலை தொடங்கிவிட செந்தூரன் இதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் யாரோ திட்டமிட்டுத்தான் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணியவன் உடனடியாய் தன்னுடைய வாளை எடுத்து எதிரே இருந்த வீரர்களை எல்லாம் மின்னல் வேகத்தில் தாக்கத் தொடங்கினான். அங்கிருந்த எந்த ஒரு வீரனாலும் செந்தூரனுடைய வாளின் சுழற்சிக்கு ஏற்ப வேகமாக சண்டையிட முடியவில்லை. எனவே அவன் சிறிது நேரத்திலேயே தன்னை சூழ்ந்திருந்த அனைத்து வீரர்களையும் கொன்றிருக்க இதை பார்த்து ஆமாத்தியரின் மற்ற வீரர்களும் உடனடியாக செந்தூரனை தாக்குவதற்காக அங்கே வந்தார்கள். இதனால் செந்தூரனுக்கு சிறிது படபடப்பாக இருந்தாலும் திடீரென்று யாரும் எதிர்பாராதபடி அந்த வீரர்களுக்கு பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்த மதம் கொண்ட யானை அவர்களை ஒரே நொடியில் நசுக்கி கொன்றுவிட எதிரே இருந்த செந்தூரன் நல்ல வேளையாக இன்னொரு பக்கம் தாவி விட்டான். ஆனால் செந்தூரனை கொல்லாத யானை மறுபடியும் அவன் புறம் திரும்பி அவனை கொல்வதற்காக வேகமாய் வரத் தொடங்க செந்தூரன் அந்த யானையை பார்த்து மிகவும் பயந்து போய்விட்டான். அவன் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கிருந்து வேகமாய் ஓடத் தொடங்க அந்த யானையும் அவனை துரத்தியபடி பின்னால் சென்றது. சந்திரகுப்தனைப் போலவே வேடமிட்டிருந்த செந்தூரன் அணிவகுப்பு திடலில் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்த ஆமாத்தியரும் அவருடைய அமைச்சர்களும் சிரிக்கத் தொடங்கிவிட்டார்கள். ஆமாத்தியரே, அங்கே பாருங்கள், நமது மகத நாட்டின் புதிய மன்னர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். அவரால் ஒரு யானையை கூட தனியாக சமாளிக்க முடியவில்லை. என்ன ஒரு அவமானம் என்று அமைச்சர் ஒருவர் கூற இதை கேட்டு ஆமாத்தியரும் சிரித்தபடி, இதோ மகத நாட்டின் குடிமக்களே தங்களது மன்னர் புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருப்பதை நன்றாக பார்க்கட்டும். அப்பொழுதுதான் அவர்களால் தங்களது மன்னரின் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது அந்த சாணக்கியர் இங்கே இருந்திருக்க வேண்டும். அவர் இருந்திருந்தால் இந்த அற்புதமான காட்சியை பார்த்து மிகவும் அவமானம் அடைந்திருப்பார். அவர் பாரதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மலையாக நம்பிக்கொண்டிருந்த சந்திரகுப்தன் ஒரு யானையிடமிருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று கூற அவரது பேச்சை கேட்டு சுற்றி இருந்த அமைச்சர்களோ இன்னும் பயங்கரமாய் சிரிக்க ஆமாத்தியரும் முன்னால் நடந்து கொண்டிருந்த காட்சியை கவனித்தார்.
நிஜமாகவே அந்த யானை செந்தூரனை மிகவும் நெருங்கிச் சென்று இருக்க இப்பொழுது செந்தூரனை மரணம் நெருங்கிவிட்டது. ஆனால் அதனிடம் சிக்கிக்கொள்ள செந்தூரன் தயாராக இல்லை. எனவே அவன் சிறிதும் யோசிக்காது தன்னுடைய வாளை எடுத்து எதிரே இருந்த யானையை தைரியமாக தாக்கத் தொடங்கிவிட அவனது தாக்குதல் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தது. இதனால் எதிரே இருந்த யானையின் உடலில் பல்வேறு காயங்கள் ஏற்பட்டு அது பிளிரியபடி செந்தூரனை தாக்காது அவன் முன்பு மண்டியிட்டு அமர்ந்துவிட்டது. செந்தூரன் அந்த யானையிடமிருந்து தப்பித்து விட்டதை சிறிதும் நம்பாத ஆமாத்தியரும் அவரது மற்ற அமைச்சர்களும் ஒரு நிமிடம் திடுக்கிட்டு போக, இன்னொரு புறம் தன்னை தாக்க வந்த யானையை கட்டுப்படுத்தி இருந்த செந்தூரன் அந்த அணிவகுப்பு நடக்கும் திடலிலிருந்து தப்பித்து நேராக அரண்மனையை நோக்கி ஓடத் தொடங்கினான். திடீரென்று அவன் எதிர்பாராதபடி அவனுக்கு முன்னால் 4 யானைகள் ஒன்றாக சேர்ந்து வரத் தொடங்க அவை மிகவும் ஆத்திரமாக இருந்தன. இதை கண்டு திடுக்கிட்டு போன செந்தூரன் மறுபடியும் பின்னால் செல்லலாம் என்று திரும்பினால் அவனுக்கு பின்னாலும் 3 யானைகள் நின்று கொண்டிருந்தன. இதை பார்த்த செந்தூரனுக்கு தன் கால்களுக்கு கீழே இருந்த பூமி நழுவுவது போல் இருக்க அவனுக்கு அந்த இடத்திலிருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறோம் என்று சுத்தமாக புரியவில்லை. அவ்வளவு நேரமும் சந்திரகுப்தன் தப்பித்து விட்டானே என்ற அதிர்ச்சியில் இருந்த ஆமாத்தியரும் அவரது அமைச்சர்களும் இப்பொழுது செந்தூரன் வசமாக சிக்கி இருக்கும் காட்சியைக் கண்டு பெரும் நிம்மதி அடைந்தார்கள். அவர்கள் மனதிற்குள் மறுபடியும் உற்சாகம் பொங்கத் தொடங்க ஒரு அமைச்சர் முடிவாக கூறிவிட்டார், அவ்வளவுதான், இந்த சந்திரகுப்தனின் கதை முடிந்துவிட்டது. நாம் உடனடியாக ஒரு பெரும் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூற ஆமாத்தியரோ சிரித்தபடி, இன்றைய நாள் எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த சந்திரகுப்தன் நமது மன்னரான தனநந்தரின் ஆட்சியை வீழ்த்தி அவரை மரணத்தின் பிடியில் தள்ளிவிட்டான். ஆனால் இப்பொழுது இவனது மரணத்தை பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கிறது என்று கூறியவர் திடீரென்று வானத்தை பார்த்து, சொர்க்கத்தில் இருக்கும் மன்னரே, இங்கு நடந்து கொண்டிருக்கும் காட்சியை நீங்களே பாருங்கள். உங்களிடமிருந்து இந்த நாட்டையும் ஆட்சியையும் பிடுங்கி உங்களை மரணிக்க வைத்த சந்திரகுப்தன் இதோ மரணத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். இன்று உங்களது விசுவாசி தன்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டான். அந்த கபடதாரி சாணக்கியரை வீழ்த்தியது மட்டுமல்லாது அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாயிருந்த சந்திரகுப்தனையும் மரணத்தின் பிடியில் சிக்க வைத்து விட்டான். நான் நமது எதிரிகளை வீழ்த்திவிட்டேன் மன்னா. என்னுடைய மனதில் எரிந்து கொண்டிருந்த பழி வாங்கும் நெருப்பு இன்றைக்குத்தான் அணையப் போகிறது. இப்பொழுது நமது மகத நாடு மறுபடியும் நம்மிடமே வரப்போகிறது மன்னா என்று உற்சாகமாய் கூறிக்கொண்டிருக்க எதிரே இருந்த அந்த 7 யானைகளும் சந்திரகுப்தனை தாக்குவதற்கு தயாராய் அவனை நோக்கி வரத் தொடங்கின. இதை கண்டு, சந்திரகுப்தா, இதோ உனது மரணம் உன்னை நெருங்கிவிட்டது. வேண்டுமென்றால் இறுதியாய் உனது ஆச்சாரியரையே எண்ணிக்கொள் என்று ஆமாத்தியர் கூற செந்தூரனுக்கும் நடக்கப் போவது என்ன என்று தெளிவாக புரிந்துவிட்டது. இனி தன்னால் தப்பிக்க முடியாது என்று எண்ணியவன் அசையாது அதே இடத்தில் நின்று தன் மனதிற்குள் அந்த மகாதேவனை நினைத்துக் கொள்ள திடீரென்று ஒரு மாபெரும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. இதை கேட்டு பயந்து போன செந்தூரன் அவசரமாய் தன் காதுகளை மூடிக்கொள்ள இன்னொரு புறம் நடப்பதை பார்த்து கொண்டிருந்த ஆமாத்தியரும் அவருக்கு சாதகமாயிருந்த அமைச்சர்களும் நடுநடுங்கி போய்விட்டார்கள். ஏனென்றால் அந்த சத்தத்திற்கு காரணம் தூரத்தில் வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய உருவம் கொண்ட காட்டு யானைகள் தான். அந்த யானைகள் அந்த திடலில் இருந்த யானைகளை விட உருவத்தில் மிகவும் பெரியதாயிருக்க அதன் சத்தத்தை கேட்டு அங்கே மதம் பிடித்திருந்த மற்ற யானைகள் மிகவும் அமைதியாகிவிட்டன. அதிலும் செந்தூரனை தாக்குவதற்கு தயாராயிருந்த அந்த 7 யானைகளும் கூட அந்த யானைகளை பார்த்து மிகவும் அமைதியாக நின்றுவிட நடப்பதை நம்ப முடியாது பார்த்த ஆமாத்தியரின் ஒரு அமைச்சர் மிகவும் ஆச்சரியமடைந்து போனார். இவையெல்லாம் காட்டு யானைகள் ஆயிற்றே, இவை எங்கிருந்து வந்தன? நம்மிடம் எந்த ஒரு காட்டு யானைகளும் கிடையாது. இங்கு என்னதான் நடக்கிறது என்று கேட்க அதற்கு இன்னொரு அமைச்சர் தூரத்தில் கை காட்டி, அங்கு நன்றாய் பாருங்கள், அந்த யானையின் மீது ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான் என்று கூற ஆமாத்தியர் இதை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஏனெனில் வந்து கொண்டிருந்த காட்டு யானையின் மீது நிஜமாகவே ஒரு மனிதன் அமர்ந்திருக்க அவன்தான் அந்த யானையை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். இதை கண்ட ஆமாத்தியரின் உதடுகள் தன்னையும் அறியாது, இது மன்னர் போரஸ் என்று கூற நிஜமாகவே வந்தது மன்னர் போரஸ் தான். தன்னுடைய ஐராவதரின் மீது அமர்ந்து அவர் வந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் தனியாக வரவில்லை. அவருக்கு பின்னால் அவருடைய மொத்த யானை படையும் வந்து கொண்டிருக்க இதை பார்த்து அந்த திடலில் நடந்து கொண்டிருந்த கலவரம் அனைத்தும் தானாக அமைதியாகிவிட்டது. மேலும் ஆமாத்தியரின் வீரர்கள் கூட தங்களுக்கு எதிரே இருந்த வீரர்களோடு சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு வந்து கொண்டிருக்கும் யானை படையை அதிர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மன்னர் போரஸ் செந்தூரனை சூழ்ந்திருந்த அந்த யானைகளுக்கு அருகே சென்று தன்னுடைய ஐராவதரை நிறுத்த செந்தூரனும் கண்கள் திறந்து இந்த காட்சியைத்தான் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான். அவனால் தான் குறுகிய நேரத்தில் உயிர் தப்பித்து விட்டதை சிறிதும் நம்ப முடியவில்லை. எனவே அவன் அதிர்ச்சியாக தனக்கு எதிரே இருந்த மன்னர் போரஸை பார்த்துக் கொண்டிருக்க அவரோ ஒரு புன்னகையோடு,
கவலைப்படாதே சந்திரகுப்தா, இந்த யானைகள் இனி உன்னை ஒன்றும் செய்யாது. நீ மறுபடியும் அதில் தாராளமாக அமர்ந்து கொள்ளலாம் என்று கூற, மன்னர் போரஸ் கூறியது போலவே ஒரு யானை செந்தூரனை நோக்கி தன்னுடைய தும்பிக்கையை நீட்டியது. இதை பார்த்து புன்னகைத்த செந்தூரன் அந்த தும்பிக்கையில் ஏறி யானையின் மீது அமர்ந்து கொள்ள, நடப்பதையெல்லாம் பார்த்த ஆமாத்தியர் முகம் வெளிரி நின்று விட்டார். இதை கவனித்த செந்தூரனோ ஒரு புன்னகையோடு உடனடியாய் தன் முகத்தில் இருந்த சந்திரகுப்தனின் முகமூடியை கழட்டிவிட்டான். நடந்து கொண்டிருந்த காட்சிகளை ஆமாத்தியர் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அவரால் தான் ஏமாந்து போய்விட்டோம் என்பதை சிறிதும் நம்ப முடியவில்லை. அவ்வளவு நேரமும் தான் யாரை சந்திரகுப்தன் என்று எண்ணிக்கொண்டிருந்தோமோ அவன் நிஜமாகவே செந்தூரன் தான் என்பதை பார்த்து சில அடிகள் பின்னால் வந்துவிட, அவருடன் இருந்த அமைச்சர்களும் கூட அதிர்ச்சியில் பேச்சே வராமல் நின்று விட்டார்கள். ஒரு அமைச்சர், ஆமாத்தியரே, ஆச்சாரிய சாணக்கியர் மறுபடியும் அவரை வீழ்த்துவது என்பது முடியவே முடியாத காரியம் என்பதை நிரூபித்து விட்டார். உங்களுக்கு அவர் இந்த அரண்மனையில் தங்கி திட்டங்கள் தீட்டுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருந்தாலும் அவர் உங்களது ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நீங்கள் இவ்வளவு முயற்சி செய்தாலும் மிகப்பெரிய அளவில் தோற்று போயிருக்கிறீர்கள் என்று கூற, இதை கேட்டு ஆமாத்தியரின் கோபம் மேலும் அதிகமாகிவிட்டது. அவர் உடனடியாய் தன் வாளை எடுத்து தன்னை மட்டம் தட்டிய அமைச்சரை நோக்கி, எனக்கு எதிராக பேசத் தொடங்கிவிட்டீர்களா? எவ்வளவு தைரியம் இருந்தால் எனக்கு முன்பே அந்த சாணக்கியரை உயர்வாக பேசி என்னை தோற்று போய்விட்டதாக கூறுவீர்கள்? இது போன்று பேசியதற்கு உமக்கு நிச்சயமாக தண்டனை இருக்கிறது என்று கூறியபடி ஆமாத்தியர் அந்த அமைச்சரை தாக்குவதற்கு முன்னால் சென்றுவிட, நல்ல வேளையாக அருகே இருந்த அமைச்சர்கள் எல்லாம் ஆமாத்தியரை தடுத்து அவரது கையில் இருந்த வாளை பிடுங்கிவிட்டார்கள். ஆனால் அவரோ சிறிதும் கோபம் குறையாது அவர்களை பார்த்து கொண்டிருக்க, அருகே இருந்த சில அமைச்சர்கள் மிகவும் ஆத்திரமாக கூறினார்கள், ஆமாத்தியரே, உங்களது எல்லை எதுவோ அதிலேயே இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஆச்சாரிய சாணக்கியரை விட்டு உங்கள் பக்கம் வந்ததற்கு மிகப்பெரிய காரணமே நீங்கள் எப்படியாவது நந்த வம்சத்தின் ஆட்சியை மறுபடியும் இந்த மகத நாட்டில் நிறுவுவீர்கள் என்பதற்காகத்தான். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததைப் போல் நீங்கள் வெற்றியடையாமல் மறுபடியும் தோற்று போய்விட்டீர்கள். சிறிது அங்கே பாருங்கள், உங்களை தோற்கடித்துவிட்ட மிதப்பில் அந்த செந்தூரன் எவ்வளவு கர்வமாக யானையில் அமர்ந்திருக்கிறான் என்று. இப்பொழுது நமது தோல்வியை எண்ணி அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான் என்று கூற, தனக்கு எதிராய் பேசத் தொடங்கிவிட்ட அமைச்சர்களை கண்ட ஆமாத்தியர் உறுதியாக கூறினார், உங்களுக்கு வேண்டுமென்றால் மறுபடியும் அந்த கபடதாரி சாணக்கியரிடமே சென்று அவருக்கு சாதகமாக கூட இருந்து கொள்ளுங்கள். ஆனால் இனிமேல் ஒரு நொடி கூட என் கண் முன்னால் நிற்காதீர்கள். சென்று விடுங்கள். நான் இன்றைக்கு வேண்டுமானால் தோற்று இருக்கலாம், ஆனால் நான் நினைத்தால் அந்த செந்தூரனை நொடியில் கொல்ல முடியும் என்று கூற, அதை இடைவெட்டிய ஒரு அமைச்சரோ, போதும் ஆமாத்தியரே, இனிமேலும் உங்களது அலங்காரமான வார்த்தைகளை நாங்கள் நம்பி ஏமாந்து போக தயாராக இல்லை. மன்னர் போரஸ் செந்தூரனோடு நின்று கொண்டிருக்கிறார். மேலும் அவருடன் வந்த மிகப்பெரிய யானைப்படை உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா இல்லையா? இது போன்ற சூழ்நிலையில் உங்களால் செந்தூரனின் தலையில் இருக்கும் ஒரு முடியை கூட தொட முடியாது. எனவே இனிமேல் உங்களை நம்பினால் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படலாம். நாங்கள் உடனடியாக உங்களை விட்டுச் செல்லப் போகிறோம் என்று கூறிவிட்டு அந்த அமைச்சர் அங்கிருந்து சென்றுவிட, அவரை தொடர்ந்து இன்னும் 2 அமைச்சர்கள் சென்று விட்டார்கள். அதை பார்த்த இன்னும் சில அமைச்சர்கள் சிறு தயக்கத்திற்கு பின்னால் அங்கிருந்து சென்றுவிட, ஆமாத்தியரோ அடிப்பட்ட புலியைப் போல் தன்னை விட்டுச் செல்லும் அமைச்சர்களை எல்லாம் கோபமாக பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படியும் சில அமைச்சர்கள் ஆமாத்தியருக்கு சாதகமாகவே இருக்க, அவர் கோபமாக, நீங்கள் அனைவரும் எதற்காக செல்லாமல் இருக்கிறீர்கள்? நீங்களும் செல்ல வேண்டியதுதானே என்று கேட்க, அதற்கு எந்த ஒரு அமைச்சரும் பதில் கூறவில்லை. என்றாலும் அவர்கள் ஆமாத்தியரை விட்டுச் செல்வதற்கு தயாராக இல்லை. இருப்பினும் தங்களது மனதிற்குள் தாங்கள் ஆமாத்தியருக்கு சாதகமாயிருந்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோமோ என்று யோசிக்கத் தொடங்கிவிட்டார்கள். ஆமாத்தியர் அவர்கள் மனதில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பத்தை புரிந்தது போல், உங்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்று? இப்பொழுதும் நமக்கு சாதகமாக நிறைய குறுநாட்டு மன்னர்கள் மகத நாட்டின் வடக்கு எல்லையில் இருப்பதை மறந்து போய்விட்டீர்களா? இன்னும் அவர்கள் சிறிது நேரத்தில் இங்கே வந்து விடுவார்கள். அவர்கள் வந்துவிட்டால் பின்பு என்னை யாராலும் வீழ்த்த முடியாது. மேலும் எனக்கு இப்பொழுதுதான் ஒரு விஷயம் புரிகிறது. ராஜதந்திரங்களுக்கு என்னதான் ஞானம் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அதைவிட அதிகமாய் தேவைப்படுவது அதிகாரமும் படையும் தான். இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே நடக்கப் போகும் போரின் மூலம் வெற்றி பெற்றது நான் தான் என்பதை உங்கள் அனைவருக்கும் நிரூபிப்பேன். இப்பொழுது சந்திரகுப்தனோ அல்லது ஆச்சாரிய சாணக்கியரோ இங்கே கிடையாது. எனவே மகத நாட்டின் மொத்த படையும் செந்தூரன் மற்றும் சம்புநாதரை நம்பித்தான் இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் நாம் மிகவும் எளிதாக அவர்களை எல்லாம் வெற்றி பெற்று விடலாம். நாம் மறுபடியும் மகத நாட்டின் அரியணையை பிடிக்கப் போவதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்று கூறி தனக்கு சாதகமாயிருந்த அமைச்சர்களை எல்லாம் ஆமாத்தியர் உற்சாகப்படுத்த முயன்றாலும் அவரது மனதிற்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருந்தது.
அவரால் தன் திட்டம் தோற்று போனதை சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருப்பினும் தனக்கு உதவ வந்து கொண்டிருக்கும் குறுநாட்டு மன்னர்களை வைத்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். எனவே அவர் வடக்கு திசையை நோக்கி பதட்டமாய் பார்க்கத் தொடங்க, இன்னொரு புறம் அணிவகுப்பு நடந்து கொண்டிருந்த திடலில் உருவாகியிருந்த கலவரம் மெல்ல மெல்ல அமைதி அடைந்திருந்தது. இப்பொழுது அனைத்து யானைகளையும் குதிரைகளையும் மறுபடியும் அரண்மனைக்கு பின்பக்கமாய் அழைத்துச் சென்று இருக்க, அங்கு மிகவும் காயம்பட்டிருந்த வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மருத்துவம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இருப்பினும் நடந்த கலவரத்தால் நிறைய மக்கள் இறந்து போயிருக்க அதை எண்ணி அனைவருக்கும் நிறைய கவலையாக இருந்தது. ஆனால் அதையும் மீறி மக்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னவென்றால், தாங்கள் இதுவரை சந்திரகுப்தன் என்று எண்ணிக்கொண்டிருந்தது செந்தூரனைத்தான் என்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்க, செந்தூரனுக்கு எதிரே இருந்த மன்னர் போரசாலும் கூட அங்கு என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவர் செந்தூரனை வியப்பாய் பார்த்து, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது நண்பா என்று கேட்க, அதற்கு செந்தூரன், இங்கு நடைபெற்ற எதுவும் திடீரென்று உருவான சம்பவம் கிடையாது நண்பா. இவையெல்லாம் அந்த ஆமாத்தியரின் தந்திரங்கள் தான். அவர் ஏற்கனவே சந்திரகுப்தனை கொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் நல்ல வேளையாக அவரது எண்ணம் வெற்றி அடையும் முன்பே நீ இங்கே வந்து சேர்ந்து விட்டாய் என்று கூற, இதை கேட்ட போரஸ் சற்று வியப்பாய் அரண்மனையில் இருந்த ஆமாத்தியரை பார்த்துவிட்டு, இங்கு என்ன நடக்கின்றது என்பதை என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எதற்காக ஆமாத்தியர் அரண்மனையில் இருக்கிறார்? அதிலும் நடந்து கொண்டிருக்கும் இந்த சம்பவத்தை எல்லாம் சிறிதும் பயமில்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறாரே, நீங்கள் அவரை கைது செய்து சிறையில் வைக்கவில்லையா என்று கேட்க, அதை செந்தூரன் மறுத்துவிட்டான். இல்லை நண்பா, ஆமாத்தியரை சிறையில் அடைக்கக்கூடாது என்பது ஆச்சாரிய சாணக்கியரின் ஆணை என்று கூற, மன்னர் போரஸ் உடனடியாய், அப்படியென்றால் ஆச்சாரிய சாணக்கியர் எங்கே சென்று இருக்கிறார்? மேலும் சந்திரகுப்தன் எங்கே? அணிவகுப்பு நடக்கும் இடத்தில் இல்லாமல் அவன் எங்கே சென்றான் என்று கேட்க, அதற்கு செந்தூரன் சிறிது கவலையான குரலில், எனக்குமே இப்பொழுது ஆச்சாரிய சாணக்கியரும் சந்திரகுப்தனும் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை நண்பா. இப்பொழுது எங்களை 3 எதிரிகள் ஒரே நேரத்தில் வெவ்வேறு விதமாய் தாக்கிவிட்டார்கள். அதுதான் இவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படுவதற்கு காரணமாய் போய்விட்டது என்று கூற, இதை கேட்ட மன்னர் போரஸ் சிறிது ஆச்சரியமாய், 3 எதிரிகளா என்று கேட்க, செந்தூரனும் அதை ஒப்புக்கொண்டான். ஆமாம் நண்பா, எங்களுடைய முதல் எதிரி ஆமாத்தியர்தான். அவர் இப்பொழுது அரண்மனையில் வாழ்ந்து கொண்டே இங்கிருக்கும் அமைச்சர்களை எல்லாம் தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டு எப்படியாவது மகத நாட்டு மக்களை சந்திரகுப்தனின் ஆட்சிக்கு எதிராக திருப்ப முயற்சி செய்தார். அதனால்தான் நான் வேறு வழியில்லாமல் சந்திரகுப்தனை போன்று வேடமிட்டு கொண்டு இங்கு வரவேண்டியதாகிவிட்டது. இரண்டாவது எதிரி ஆச்சாரிய சாணக்கியரின் நண்பரான கார்மேக வளவன். அவரும் ஆச்சாரிய சாணக்கியரை ஏமாற்றி அரண்மனையில் இருந்து அழைத்துச் சென்று விட்டார். இப்பொழுது அவர்களை தேடித்தான் சந்திரகுப்தன் சென்று இருக்கிறான் என்று கூற, மன்னர் போரசால் இதை சிறிதும் நம்ப முடியவில்லை. ஆனால் செந்தூரன் தொடர்ந்து, இருப்பினும் எனக்கு இப்பொழுது ஆச்சாரிய சாணக்கியரை பற்றியோ சந்திரகுப்தனை பற்றியோ கூட அதிகமாய் கவலை கிடையாது நண்பா. ஆச்சாரிய சாணக்கியரை சந்திரகுப்தன் காப்பாற்றி விடுவான் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது இளவரசி நந்தினியை பற்றித்தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இளவரசி நந்தினியை எங்களது 3வது எதிரியான மணிக்கேது அரண்மனையிலிருந்து கந்தக காட்டிற்கு கடத்திச் சென்று விட்டான். இப்பொழுது வரை அவருக்கு என்ன ஆயிற்று என்று சுத்தமாக எனக்கு புரியவில்லை என்று கூற, அவன் முகத்தில் இளவரசி நந்தினியை குறித்த கவலை நேரம் செல்ல செல்ல அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதே நேரம் கந்தக காட்டில் இருந்த இளவரசி நந்தினி அப்பொழுதும் மகத நாட்டிற்கு செல்லாது மிகவும் பிடிவாதமாக இருந்தாள். அவள் எண்ணமெல்லாம் சந்திரகுப்தனே தன்னை நேரடியாக வந்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான். இதை கண்டு கவலை அடைந்த தன்மையாவின் பணிப்பெண்களும் அவளிடம் பேசி மனம் மாறச் செய்ய முயன்றாலும் நந்தினி அவர்கள் கூறுவதையெல்லாம் கேட்பதாக தெரியவில்லை. இதை கவனித்த மணிக்கேது கூட நந்தினியை சற்று மிரட்டலாக திட்டி அரண்மனைக்கு அனுப்பி வைக்க முயற்சிக்க, நந்தினியோ தான் எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் பின்வாங்காமல் இருந்தாள். இதனால் சற்று கோபமான குரலில், ஆம், நான் தான் உன்னை இங்கே கடத்தி வந்தேன். நான் தான் உன்னை சந்திரகுப்தனிடமிருந்து பிரித்து அழைத்து வந்தேன். அதனால் தான் இப்பொழுது நானே உன்னை மறுபடியும் சந்திரகுப்தனிடம் செல்லும்படியும் கூறுகிறேன். நான் சொல்வதை புரிந்து கொள். உனக்கு வேண்டுமென்றால் நானே கூட உன்னை மறுபடியும் சென்று மகத நாட்டின் அரண்மனையில் விட்டுவிடுகிறேன். தேவையில்லாமல் பிடிவாதமாய் இருந்து உன் வாழ்க்கையை சிக்கலாக்கிக் கொள்ளாதே. நான் இப்பொழுதே எனது தன்மையாவை தேடி ருத்ரமலைக்கு வேறு செல்ல வேண்டும். எனவே எங்களை உனது பிடிவாதத்தால் தாமதப்படுத்த வைக்காதே என்று கூற, நந்தினி அதற்கு கோபமாய், நீ இங்கிருந்து செல்லக்கூடாது என்று நான் கூறவே இல்லை மணிக்கேது. நீ தாராளமாக தன்மையாவை தேடிச் செல். எதற்காக என்னை மனம் மாறச் செய்ய உனது நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, மணிக்கேதுவிற்கு அவளது பேச்சால் மேலும் கோபமானது. என்னால் உன்னை இந்த அடர்ந்த காட்டில் தனியாக விட்டுச் செல்ல முடியாது நந்தினி. நீ இங்கிருந்து பாதுகாப்பாக சென்றால்தான் எங்களாலும் நிம்மதியாய் தன்மையாவை தேடிச் செல்ல முடியும். உன்னை இவ்வாறு நடுக்காட்டில் விட்டுச் செல்வதால் எங்களால் தன்மையாவை முழு மூச்சாய் தேட முடியாது
என்று கூற நந்தினி அதற்கு உறுதியான குரலில், நீ என்னை பற்றி அதிகமாக கவலை கொள்ள வேண்டாம். எனக்கு என்னை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நன்றாக தெரியும். மேலும் எனது வீரத்தை பற்றி நீ அறியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. மணிக்கேதுவை கூர்மையாய் பார்த்து, மணிக்கேது, தன்மையாவின் மீது நீ கொண்டிருக்கும் எல்லையில்லா காதலை நீ மிகவும் நேர்த்தியாய் நிரூபித்து விட்டாய். உங்களுடையதுதான் உண்மையான காதல். அதனால்தான் அந்த காதலுக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இனி சந்திரகுப்தன் என் மீது வைத்திருக்கும் காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை நானும் அறிந்து கொள்ள எண்ணுகிறேன். ஆச்சாரிய சாணக்கியருக்குத்தான் அவனது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கு என்பது எனக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். அதற்காக என்னை விதியின் வசத்தில் ஒப்படைத்துவிட்டு நான் இறந்து போகட்டும் என்றவன் எவ்வாறு எண்ணலாம்? நான் அவனை என் உயிருக்கும் மேலாக காதலித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியென்றால் என்னுடைய காதலுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லையா என்றவள் கோபமாய் கேட்க, அவளது மனவலியை மணிக்கேதுவாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. நந்தினி இவ்வளவு பிடிவாதமாய் இருக்கும் பொழுது மணிக்கேது அவளை விட்டுவிட்டு தன்மையாவை தேடிச் செல்வானா? இனி ஆமாத்தியரின் திட்டம் என்ன? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.